ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி டின்னருக்கு நான் கொத்து பரோட்டா தான் சாப்பிடும் போல் இருந்தது. வெளியில் வாங்கினா எப்படி செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் நம்மளே இன்றைக்கி வீட்லேயே செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு 2 பரோட்டா ஒண்டி கடையில் வாங்கிட்டேன். இப்போ நம்ம கொத்து பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். சோம்பு, அப்புறமா கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் தான், இது எனக்கு மட்டும் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நம்ம பரோட்டாவை பிச்சு நல்லா போட்டுக்கலாம். அப்படி இதில் கொஞ்சம் லைட்டாக கொத்தி விட்டுட்டு ஓரக்கட்டி இதில் நான் எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்கு தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் இன்னொரு எக்கு ஆட் பண்ணிவிட்டேன். ரெண்டு எக்கு இதில் ஆட் பண்ணிக்கினேன். இப்போது காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், கரம் மசாலா இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கொத்தின்னு விட்டுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. இப்போ இதில் பிச்சு போட்ட பரோட்டாவையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதில் கிளறி விட்டுக்கலாம். நல்லா இதில் ஃப்ரை ஆகணும். நம்ம தோசை தவாவில் கூட போட்டு பண்ணலாம். பட் என் தோசை தவாவில் போட்டு பண்ணுறதுக்கு மனசு வரலை. ஏன்னா தோசை தவா நாஸ்தி ஆகிடுமோன்னு பயமாக இருந்தது. அதனால் கடாயிலே நான் நல்லா கொத்தி இந்த கொழும்பு சால்னாவே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பதத்துக்கு கொண்டு வர மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சிம்பிளாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தது. இதை போய் நம்ம கடையில் நம்ம விலை கொடுத்து அதிகமாக கொடுத்து வாங்குவோம். வீட்லேயே நம்ம 2 பரோட்டா வாங்கிட்டு வந்து 2 முட்டையை போட்டு இதை செஞ்சோன்னா ஈஸியாக இருந்தது. நல்லாவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும். இது கூட தொட்டுக்க மீதி இருந்த சால்னாவே வச்சு நான் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.